இப்ப சவுக்கு சங்கர் அவர்கள் கூட கைது செய்யப்பட்டது வந்து கஞ்சா வச்சிருக்கிறதா அப்படின்ற மாதிரி கைது செஞ்சிருக்காங்க சார். இதெல்லாம் ஓல்டு ஸ்கிரிப்ட் மாதிரி தெரியுதா இல்ல உண்மையாவே இதெல்லாம் வந்து நடக்கிற ஒரு விஷயமா? கஞ்சாங்கிறது வந்து நம்ம ஊரை பொறுத்தவரை பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா குஜராத்தில் ஃபேக்ட்ரியே இருக்குது. இதுக்கு பின்னாடி உதயநிதி அவர்கள் இருக்காரு அப்படின்ற மாதிரி அப்போ உங்க ஃபேமிலி பத்தியும் நீங்க பண்ற விஷயங்கள் பத்தி நாங்க வெளில சொன்னா நீங்க வந்து இந்த மாதிரி எங்களை அரெஸ்ட் தான் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரியான பேச்சு இருக்குல்ல. அவங்க ஃபேமிலி பத்தி கேவலமா எழுதுறது அவங்க வேலைன்னாக்கா இப்படி தான் நாங்கள் பண்ணுறோம். அதில் என்ன தப்பு? ஊரில் சக்கரவள்ளி கிழங்கு ஒரு போட்டிருந்தாங்கன்னா உள்ள போய் பார்த்தீங்கன்னா அது சக்கரவள்ளி கிழங்கு கிளை ஒரு கஞ்சா செடி. ஒரு ட்ரையாங்கிள் இருக்குதுன்னா ட்ரக் ட்ரையாங்கிள், நாமக்கல், ரங்கூன், காட்மாண்டு, இது ஒரு ட்ரையாங்கிள். இது வழியாக தான் உலகம் முழுவதுக்கும் நார்கோட்டிக்ஸ் போதைப் பொருள். திருடனுடைய கம்பெனி விலை வந்து 2 ரூபா. இவ்வளோ பெரிய ஆண்டு எங்கள் காலத்தில் 50 காசு, இப்போ அது 2 ரூபா. அதை போட்டிங்கன்னா 50 கஞ்சா, 60 விஸ்கி, 5000 நம்ம சாராயம். மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் பெத்தின அடிக்டார், மார்ஃபியா பெத்தின ரெண்டும். அதே மாதிரி கஞ்சா. நான் ஊருக்கு லீவில் போயிட்டு வந்தேன்னா என் பொட்டியை வந்து அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பசங்களை, ஹாஸ்டலில் இருக்கிற அத்தனை பேர் வந்து செக் பண்ணுவாங்க. கஞ்சா கொண்டிருக்கு, நான் கொண்டு வரலன்னு உதப்பாங்க. ட்ரெயினில் நாங்கள் 10 பேர் ஒன்றா வருவோம். எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பையன் நிறைய கஞ்சா போட்டுக்கிட்டோம். ஆமாம்மா, இதெல்லாம் வந்து மதுவிலக்கு இருந்த காலத்தில் நடந்தது. நான் சொல்கிறேன், மதுவிலக்கு ரத்தான போது சொல்லுங்க, மதுவிலக்கு இருந்த போது சொல்கிறேன். கேர்ள்ஸும் இருக்காங்க இல்லையா, அவங்க முன்னாடி போய் கஞ்சா அடிச்சிட்ட மாதிரி காட்டிக்கிட்டாங்க, பெரிய வீராடி பேர். இதெல்லாம் ஒரு ட்ரையல். அவர் நம்ம மூஞ்சை பார்த்து காரி தூக்கிட்டு போவோம், அது வேற விஷயம். இப்போ நெக்ஸ்ட் பரபரப்பா பேசப்படுற விஷயம் சவுக்கு சங்கர் அவர்கள் பத்தி. சவுக்கு சங்கர் யாரு? அவர் வந்து எப்படி வந்து சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ட்ரெண்ட் ஆனாரு. அவர் எல்லா யூடியூப்லயும் எல்லா விஷயமும் பேசுவாரு. எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு நிறைய விஷயங்கள் கொண்டு போய் சேர்த்தது வந்து சவுக்கு சங்கர் மூலமா தான் அப்படின்றது பேசப்படுது சார். இன்னைக்கு அவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்பதான் அவர் கட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சாரி இப்பதான் அவர் கட்சி ஸ்டார்ட் பண்ண போறதா அனௌன்ஸ். அந்த பிளானுக்கு போயிட்டார். ஆமா சார். சார் அது மட்டும் இல்ல சார், அவர் தமிழக வெற்றி கழகம் நம்ம இவர் விஜய் அவர்களுக்கு சவால் விட்டாரு சார். நீங்களா நானா 2026ல பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு போயிட்டாரா? ஓ சரி சரி. அந்த அளவுக்குலாம் வந்து அவர் பேசப்பட்ட இந்த தருணத்துல வந்து அவரு கைது செய்யப்பட்டிருக்காரு. அவருக்கு கீழே ஒர்க் செஞ்சவங்க அத்தனை பேருமே டார்கெட் பண்ணி அவங்களையும் வந்து கைது செஞ்சிருக்காங்க. இதுல வந்து என்னன்னா, இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி சமீபமா வந்து லென்ஸ் தமிழ்நாடு மூலமா இந்த மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து அங்க உள்ள வந்து கஞ்சா தான், எல்லாருமே கஞ்சா போட்டுட்டு தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஆதாரத்தோட அவர் வேற வெளியிட்டார். அவர் வெளியிட்ட கொஞ்ச நாட்கள்லயே இந்த மாதிரி இவங்க எல்லாரும் இப்ப சவுக்கு சங்கர் அவர்கள் கூட கைது செய்யப்பட்டது வந்து கஞ்சா வச்சிருக்கிறதா அப்படின்ற மாதிரி கைது செஞ்சிருக்காங்க சார். இதெல்லாம் ஓல்டு ஸ்கிரிப்ட் மாதிரி தெரியுதா இல்ல உண்மையாவே இதெல்லாம் வந்து நடக்கிற ஒரு விஷயமா? இது எப்படின்னு புரியல. கஞ்சாங்கிறது வந்து நம்ம ஊரை பொறுத்தவரை பெரிய விஷயம் இல்லை. இல்ல, ஏன்னா குஜராத்தில் ஃபேக்ட்ரியே இருக்குதுங்க. 2வது, நான் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவன். எங்கள் ஊரில் சக்கரவள்ளி கிழங்கு போட்டிருந்தானா கீழே கஞ்சான்னு அர்த்தம். சேலம் மாவட்டத்தில் எங்கள் ஊரில் சக்கரவள்ளி கிழங்கு ஒரு போட்டிருந்தாங்கன்னா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது சக்கரவள்ளி கிழங்கு கீழே வந்து வெறும் இதுதான், கஞ்சா செடி தான் இருக்கும். ஒரு ட்ரையாங்கிள் இருக்குதுமா, ட்ரக் ட்ரையாங்கிள், நாமக்கல், ரங்கூன், காட்மாண்டு, இது ஒரு ட்ரையாங்கிள். இது வழியாக தான் உலகம் முழுவதுக்கும் நார்கோட்டிக்ஸ் போதைப் பொருள்லாம் கடந்து போகும். இதுக்கு எல்லா இடங்கள்லேருந்து வரும். அடிக்கடி இமயமலைக்கு போகிறேன்னு சில பேர்லாம் போயிட்டுருப்பாங்களே, இதுக்கு தான் காரணம். பிரமாதமான கஞ்சா வந்து காட்மாண்டு, நேபாளில் தான் கிடைக்கும். அதுக்கு தான் போவாங்க. ஆனால் கஞ்சாங்கிறது வந்து நம்ம ஊரில் வந்து அழிக்க முடியாது. ஏன்னா நிறையா போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசியிருக்கேன். அது சேலம் இருக்குது. சேலம் வந்து மலைகள் சூழ்ந்த பிரதேசம். எல்லாம் சேலம் டவுனுக்குள்ளார போனீங்கன்னா சுற்றி மலை, அந்த மலைக்கிட்ட மலை மேலே சாராயம் காய்ச்சறது எல்லாமே இருக்கும். கஞ்சா செடிகள் எல்லாமே இருக்கும். அங்கே நீங்கள் போனீங்கன்னா பாறையை உருட்டி விட்டுருவாங்க. பிடிக்கிறதுக்கு வரீங்கன்னாங்க பாறையை உருட்டி விட்டுவாங்க. உயிர் பொழைச்சா போதுங்கிறது தான். அவங்க துப்பாக்கியெல்லாம் வச்சுக்கிட்டதே கிடையாது. துப்பாக்கியெல்லாம் வச்சுக்கிட்டது கிடையாது. ஆமாம், கல் எடுத்து அடித்து ஒழிச்சு கட்டி போடுவாங்க. கிட்டே போக முடியாது.
ஏங்க என்னுடைய வம்சாவளியினுடைய தோட்டங்கள்லாம் அங்கே தான் இருக்குது. அங்கே போய் இருந்தோம்னாக்கா காலையில் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு கெரசின் டின்னை எடுத்துக்கிட்டு கட்டன்னு கிளம்புவாங்க மேலே. சாயந்தரம் வரும்போது ஃபுல்லாக சாராயம் காய்ச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. தவிர்க்கவே முடியாது, தெரிஞ்சே அமைதியா இருக்காங்க. தவிர்க்கவே முடியாது. நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. பண்ண முடியாதுன்றதுக்கு என்ன ரீசன் சார்? அது எப்படி சார் நீங்க அம்மா இந்த இயற்கை அந்த மாதிரி இருக்குதும்மா, இயற்கை அந்த மாதிரி இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இதெல்லாம் வந்து தடுக்க முடியுங்கிறதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. உலகம் பூராவும் அது நடந்துக்கிட்டு இருக்குது. எந்த நாட்டிலையுமே வந்து மதுவை வந்து ரத்து பண்ணி எதுவும் பண்ணவே இல்லை. கரெக்ட் தான் சார். ஆனா இப்போ முன்ன விட இப்போ இன்னும் போதை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கஞ்சா இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்ற மாதிரி தானே சார் பார்க்கணும். ஆமாம், இப்ப இருக்கிற situation. ஆமாம். ஏன்னா எப்போம்மா மனுஷனுக்கு கஞ்சாவோ ஒரு போதைப் பொருளோ எப்போ தேவைப்படுது? அவனுக்கு மன நிம்மதி இல்லை, மன அமைதி இல்லை, நான் எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கை இல்லை, எப்படி இருப்போமோ அப்படின்னு சொல்லி ஒரு துன்பமான ஒரு சோகமும் ஒரு பயமும் இருக்கிற நேரத்தில் தான் அதுலேருந்து எப்படிடா தப்பிக்கிறதுங்கிறது தான் போதையை நாடுறான். ஒரு காதல் தோல்வி, ஒரு தொழில் தோல்வி, இது மாதிரி இதெல்லாம் வரும்போது போதையை நாடுறான். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் கடந்த 10 ஆண்டுகளாக என்ன தொழிற்சாலை இங்கே வந்தது, என்ன வேலை வாய்ப்பு கிடைச்சது இந்த நாட்டில்? இந்த நாட்டை விடுங்க, எந்த நாட்டில் வேலை வாய்ப்பு கிடைச்சது? அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த பசங்கள்லாம் இன்றைக்கி திரும்பி வந்துட்டாங்க, தெரியுமில்ல? போன பசங்க நிறைய பேர் திரும்பி வந்துட்டாங்க. ஸ்விக்கிலேயும் ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, திரும்பி வந்துட்டாங்க. வந்து வருதே எங்களுக்கு, எப்படியா எங்களுக்கு எதாவது வேலை பார்த்து கொடுங்க. உலகம் முழுவதிலும் ஒரு ரெசிஷன், பொருளாதார பின்னடைவு. இந்த சூழ்நிலையில் வந்து அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி வந்து கஞ்சா அடிக்கிறது தான். பெத்திரின் போன்ற மருந்துகள்லாம் இருந்தால் தான் யாரும் வாங்க. அதுக்கு கூட பைசா வேணுமே. அது அப்போ அதில் வந்து நீங்கள் அதனுடைய பெத்திரின் என்ன விலை தெரியுமா? ஒரிஜினல் விலை அதுதான், அதுக்கு பைசா வேணுமே. அதுக்கு இவங்க எங்க பைசா போவாங்க? அப்ப அதுதான் கொலை ஜாஸ்தி. பெத்திரினுடைய கம்பெனி விலை வந்து 2 ரூபாய். இவ்வளோ பெரிய ஆம்பிள் எங்கள் காலத்தில் 50 காசு, இப்போ அது 2 ரூபாய். 2 ரூபாய். அதை போட்டிங்கன்னா 50 கஞ்சா, 60 விஸ்கி, 5000 சாராயம் குடிச்ச மாதிரி. இப்போ கிடைக்கிறது இல்லை. எப்போங்க அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன் போங்க, இப்போ போனீங்கன்னா இருப்பாங்க பசங்க. சரி, அடுத்த ஜெனரேஷனுக்கு அப்ப என்னதான்? அடுத்த ஜென்ரேஷன் எங்கள் ஜென்ரேஷன் அப்படி இருந்ததுமாங்கிற அப்புறம் தான் அடுத்த ஜென்ரேஷன் பற்றி. இப்போ இருக்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இப்போ எங்கள் ஜென்ரேஷன் அப்படி பல பேர் போயிட்டாங்க. என்னுடைய கிளாஸ்மேட் எவ்வளோ பேர் கஞ்சாவில் செத்தான். சில பசங்களை எடுத்து ரூமுக்குள்ளார போட்டு ஹாஸ்டலில் பூட்டிட்டு வச்சோம். கஞ்சா அடிக்கக்கூடாது, பெத்திரின் அடிக்கக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு பெத்திரின் ஈஸியாக கிடைக்கும். நர்ஸுக்கிட்ட போய் இது பண்ணோம்னா அவருக்கு எடுத்து கொடுத்துருவா, அவளையும் போட்டு விட்டுருவா. அந்த அளவுக்கு அதுதான். அந்த அளவுக்கு நாங்கள்லாம் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் பெத்திரின் அடிக்டாக இருந்தாங்க. மார்ஃபியா, பெத்திரின் ரெண்டும். அதே மாதிரி கஞ்சா. நான் ஊருக்கு லீவில் போயிட்டு வந்தேன்னா என் பொட்டியை வந்து அந்த விங்கில் இருக்கிற அத்தனை பசங்களும், ஹாஸ்டலில் இருக்கிற அத்தனை பேர் வந்து செக் பண்ணுவானுங்க, கஞ்சா கொண்டுருக்கு. நான் கொண்டு வரலன்னு உதப்பானுங்க. அதுக்காக கஞ்சா ஃபுல்லாக ரொப்பிக்கிட்டு வருவேன். சார் இதெல்லாம் ஏன் சார்? என்ன நடந்ததை சொல்கிறோம்மா. இதில் என்ன இருக்குது? வெக்கம் என்ன இருக்குது? மானம் என்ன இருக்குது? ட்ரெயினில் நாங்கள் 10 பேர் ஒன்றா வருவோம். எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பையன் நிறைய கஞ்சா போட்டுக்கிட்டு தான் வருவோம் சார். ஆமாம்மா, இதெல்லாம் வந்து மதுவிலக்கு இருந்த காலத்தில் நடந்ததை நான் சொல்கிறேன். மதுவிலக்கு ரத்தான போது சொல்லலை, நான் மதுவிலக்கு இருந்த போது சொல்கிறேன். குடிச்சா உள்ள தடுற காலத்தில் சொல்கிறேன். அந்த மாதிரி டைமில் தான் இப்போ சொல்கிறீங்களே. இப்போ இதனால் உங்களுக்கு என்ன கான்சிக்வன்சஸ் வரும்னு நினைக்கிறீங்க? அதை பற்றி அப்போ நாங்கள் எங்கே கவலைப்பட்டோம்? அப்போ இருந்த கவலையில் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அது என்னென்னா த்ரில்லு, அன்னைக்கு த்ரில். அது கேர்ள்ஸும் இருக்காங்க இல்லையா, அவங்க முன்னாடி கஞ்சா அடிச்சிட்ட மாதிரி காட்டிக்கிட்டாங்க பெரிய வீராதி வீரன்னு. இதெல்லாம் ஒரு ட்ரையல். அவன் நம்ம மூஞ்சை பார்த்து காரி துப்பிட்டு போவோம், அது வேறு விஷயம். வேறு விஷயம். ஒரு ஜம்பம். ஹாஸ்டல் டேனாக்கா எங்கள் ஹாஸ்டல் டே ஸ்டாண்டில் ஹாஸ்டல் டே அன்றைக்கி உலகத்தில் விற்பனை ஆகிற அத்தனை சாராய பாட்டிலும் அங்கே தான் இருக்கும். எங்கள் வார்டனை என்ன சொல்லுவார்னா, போலீஸுக்கு ஃபோன் போட்டு, சார் எங்கள் பசங்க கொஞ்சம் இதாக இருப்பானுங்க, கொஞ்சம் கண்டுக்காதீங்க சார். தப்பு தான்மா, மதுவிலக்கு இருந்த காலத்தில் இது நடந்தது. அதுதான் சார் ஆச்சரியம். அப்போ தான் வந்து சீப்பாக இருந்தது, வரிகள் இருக்காது. எங்கள் காலேஜ் பஸ்ஸு பிக்னிக் போகும். பிக்னிக் போச்சுன்னா வண்டி பிரேக் போட்டான்னா கடன்னு சவுண்டு கேட்கும். கொக்கோ கோலா வேன் வரும் தெரியுமா, அந்த இது அந்த மாதிரி சவுண்டு கேட்கும். அவ்வளோ ஒவ்வொருத்தரும் 2 பாட்டில் வச்சுக்கிட்டு இருப்போம்.
மகாபலிபுரம்லாம் போகிறேன் எங்கள் வார்டனே இப்போ இது பண்ணுவார். மது விலக்கு ரத்து ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் மாதிரி ஆட்கள்லாம் குடிச்சிக்கிட்டு இருந்தோம். மது விலக்கு ரத்தானதுக்கு பிறகு தான் நாங்கள் நிறுத்திவிட்டோம். கட்டுப்படி ஆகும். சார் 13 ரூபாய்க்கு விற்ற கல்யாணி பேர் 1000 ரூபாய்க்கு வந்துருச்சுமா. என்ன சார் ரொம்ப ஃபீலிங்கா அப்படியே ஓப்பனா ஆமாம்மா. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமாம், என்ன பண்ண சொல்கிறீங்க? இதை பற்றி தீவிரமாக எழுதுன ஒருத்தர் இருந்தார். மது விலக்கை ஒழித்தே ஆக வேண்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மக்களை இது பண்ணுற, இவன் தான் குடிக்க வச்சான், அவன் தான் குடிக்க வச்சான்னு இவர் யார் யாரெல்லாம் பிடிக்காதோ அவரை பற்றினா எழுதிக்கிட்டு இருந்தார். ஜெயலலிதா வீட்டிலேருந்து சசிகலா வெளியே அமிச்சவொடனே அவர் எங்கே போய் உட்காந்தாருன்னா சாராய தொழிற்சாலை இருக்கிற மைடாஸ் கம்பெனி. நீங்க யாரை சொல்றீங்கன்னு எனக்கு சோவை தான் சொல்கிறேன். இதில் என்ன பேரை ஒழிச்சு மறைச்சு சொல்கிறது? சோவோட அப்பா யார் தெரியுமா? சீனிவாச ஐயர்னு பேர். சாராய இது பெரிய தொழிற்சாலை நடத்திக்கிட்டு இருந்த உடையாரனுடைய அட்வைசர் அவர் தான். இவங்க தான் மது விலக்கை பற்றி பேசணும். இவங்க தான் குடிக்கிறது ரொம்ப கெடுதல்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கும்போது என்னை பார்த்து நீங்கள் கேட்குவோம், என்ன சாருங்கிறீங்களே? அதுதான்மா உலகம், அதுதான் உலகம். சோவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சாராய தொழிற்சாலை நடத்தணும். குடித்தவங்க நாங்கள். எனக்கு இதை பத்தி தொடர்ந்து பேசுறதுக்கு எனக்கு ஐம் நாட் ஹாப்பி சார். ஏன்னா நான் என்ன பண்ணுறது? உண்மை கசக்கத்தான் செய்யும். இல்ல சார். உண்மை சுடும், உண்மை கசக்கும், ரெண்டும் உண்டு. ஓகே சார். எனிவே இப்போ இந்த சவுக்கு சங்கர் அவர்கள் வர இந்த அரசு சொன்னீங்களே கஞ்சா வச்சிருக்காங்கன்னு. ஆமா சார். அதை ஒரு குற்றமாவே எடுக்கக்கூடாது. குஜராத்தில் 10 இண்டஸ்ட்ரி, மாபெரும் இண்டஸ்ட்ரி இருக்குது சார். இப்போ சமூக வலைதளங்கள் ஆகட்டும் சரி, இப்போ இவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து சவுக்கு சங்கர் வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் அரெஸ்ட் ஆனதுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவரே சொல்லியிருக்காரு சார், என்ன ஃபாலோ பண்றதை உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்க என்ன ஃபாலோ பண்றதை விட்டுட்டு நீங்க வந்து உங்களோட வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இதுக்கு பின்னாடி உதயநிதி அவர்கள் இருக்காரு அப்படின்ற மாதிரி இப்ப எல்லாருமே பேசுறாங்களே சார். எழுதிட்டு போட்டோம். அப்போ உங்க ஃபேமிலி பத்தியும் நீங்க பண்ற விஷயங்கள் பத்தி நாங்க வெளில சொன்னா நீங்க வந்து இந்த மாதிரி எங்களை அரெஸ்ட் தான் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரியான பேச்சு இருக்குல்ல சார். அவங்க ஃபேமிலி பத்தி கேவலமா எழுதுறது அவங்க வேலைன்னாக்கா இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். அதில் என்ன தப்பு? அரசியலை பத்தி விமர்சனம், அரசியலை பத்தி பேசினார் அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கைகளை பத்தி எழுதுங்க. ஆமா சார். இப்போ இவர் பேசுறது வந்து ஒரு போலீஸ் அரசியலா பேசுங்க. உதயநிதி ஸ்டாலின் பேசிய அந்த சனாதன மறுப்பு கொள்கையை பத்தி பேசுங்க. அவங்க வீட்டு பொம்பளையெல்லாம் பத்தி எழுதுன நீ. நான் வந்து இன்னொரு சக விமர்சகரை நான் வந்து இது பண்ணக்கூடாது. அந்த கண்ணியத்தை நான் காப்பாற்றணும். அதனால் நான் அடக்கி வாசிக்கிறேன். அவர் வழியில் நாங்கள்லாம் போக முடியாது. எது வேணாலும் எழுதிட்டு போகலாம், அவங்க விட்டுருவாங்கன்னாக்கா அது அப்போ அப்படித்தான். மக்களுக்கு வந்து இவர் கொண்டு போய் நிறைய விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கிறாரு சார். இப்போ இந்த ரூலிங் கவர்மெண்ட்டை பற்றி நிறைய விஷயங்கள், இப்போ இந்த அமைச்சர் இப்படி அந்த அமைச்சர் எப்படின்னு சொல்றது வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் தான். இப்போ இவரை போய் கரெக்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. இதெல்லாம் வந்து உள்ள வந்து நிறைய பொலிட்டிக்கல் கேம் இருக்கிற மாதிரி தானே சார் தெரியுது. அப்போ எவிடென்ட்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் பேசியிருக்கணும். ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு இல்லையா சார்? அவர் எப்பத்துலேருந்தோ பேசிட்டு தானே சார் இருக்காரு. சொல்கிறீங்க, எவ்வளோ தூரத்துக்கு வந்தது? எது வரல, அவரால் நிறைய பேர் ரீச் ஆச்சு. ஓட்டு போடுற மக்களுக்கு மத்தியில் இது எவ்வளோ தூரத்துக்கு போச்சுன்னு தெரியணும். அது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். அதை தான் சொல்கிறேன். அதாவது அந்த டைமில் பார்க்கலாம் இது என்ன ஆகுது அப்படின்றது பொறுத்து. ரொம்ப நன்றி சார்.